எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாதகத்தில் நான் என்ன டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ணி போட போகிறேன்னா, சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் ஏன்னா சிம்ம லக்னம்னா என்ன, சிம்ம லக்னத்தை யார் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு சூரியன் தான் அதிபதிங்க. சூரியனோட அனுகிரகம் சிம்ம லக்னத்துக்கு அனுகூலமாக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான், அது சிம்மம் தான். ஸோ சிம்ம லக்னாதிபதிக்கு யோகர், பாபர், மாரகர் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்ற விஷயம், நம்ம லக்னாதிபதியோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் லக்னாதிபதியோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஜாதகத்தில் நமக்கு சூரியன் நல்ல ஸ்தானம், இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு மிக உகந்த இடம் 3, 6, 10, 11. அது ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதிக்கு அப்படி அங்கே 3, 6, 10, 11ங்கிற ஸ்தானத்தில் இருந்து அதை அந்த அந்த சூரியனை குரு பார்த்தா மிக உன்னதமான யோகம். அது இல்லாமல் அந்த ஜாதகத்தில் குரு பார்த்தா மிக உன்னதமான யோகம். சுக்கிரன் சேர்ந்தாலும் நன்மையான யோகம் உண்டு. ஆனால் கொஞ்சம் திருமண காலங்களில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். மற்றபடி யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சேர சூரியன் உத்தியோகக்காரகன்னு பேர். நம்ம எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம். நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அவங்கெல்லாம் அப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தை நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா சூரியன் ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா சூரியனோட ஸ்தான பலம், ஆட்சி, உச்சம், நட்பு, சுபகிரக பார்வை, குரு, சுக்கிரன், சந்திரன் சம்பந்தம், புதனோட சம்பந்தம் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு முதலாளிகளோட நட்பு நமக்கு நல்லா கிடைக்கும், நல்ல அனுகூலமும் இருக்கும். அதனால் சூரியன் பொதுவாக ஜாதகத்தில் எப்போதுமே நல்ல ஸ்தானம் இருக்கணும். ஆத்மகாரகன்னு பேர். நம்ம உணர்வு, நம்மளோட இன்டர்னல் திங்கிங் ப்ராசஸ், உணர்வு, அதாவது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம டிட்டர்மினேஷன் இருக்கும், நம்ம இதை அச்சீவ் பண்ண நினைப்போம், அது வாழ்க்கையில் இது ஃபோக்கஸாக இருக்குன்னு நினைப்போம். இதுக்கெல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாமே விஷனைஸ்டாக இருப்போம். நம்ம குறிக்கோள் தவறாமல் இதை லைஃப்பில் அச்சீவ் பண்ண நினைப்போம். ஸோ இந்த மாதிரி டிக்னிட்டியோடு இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே சூரியனை சார்ந்து தான் வரும். சூரியன் ஜாதகத்தில் நம்ம நல்லா இருக்கணும். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது சூரியன் சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலே சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, மிக சிறப்பான யோகங்க, நன்மையை செய்வார். அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசித்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் லீடர்ஷிப்பாக நினைப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லீடர்ஷிப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை வெற்றியும் கிடைக்கும். அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். இந்த லக்னாதிபதியாகிய சூரியனை ராகு, கேது சம்மந்தப்படாமல், மெயினாக யாருங்க, ராகு கேது சம்மந்தப்படக்கூடாது, சனியும் சம்மந்தப்படக்கூடாது. சனி பார்த்தால் பரவாயில்ல, ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவாங்க, பொது ஜனங்களுக்கு சேவை இருக்கும், அரசு தொழிலில் வேலை செய்வாங்க, இல்லை பெரிய பெரிய இதில் 4 பேர்த்த வச்சு வேலை வாங்குவாங்க, இல்லை லீடர்ஸ் மேனேஜர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க என்ன டீம் லீடர் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஹையர் பொசிஷனில் ஸ்டாஃபாக இருப்பாங்க. ஸோ சூரியன் சனி பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. சூரியன் சனி பார்த்துக்கும் போது என்ன ஏற்படும்னா, அப்பாவுக்கும் மகனுக்கும் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம சொல்லப்படுது அது. மற்றபடி ஜாதகத்தில் சூரியனோட ராகு கேது கனெக்ட் ஆகாமல் இருக்குது ரொம்ப நல்லது. கேதுவை விட ராகு முக்கியமாக சூரியனோட கனெக்ட் ஆகாமல் இருக்குது மிக மிக நல்லது. ஸோ சூரியனுக்கு ரொம்ப கெடுக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா ராகு கனெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப கெடுக்கும். அடுத்த கெடுக்கக்கூடிய கிரகம் சனி. ஸோ சூரியனோட இந்த 2 பேரும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் மத்தியமான பலன் இருக்கும். மற்றபடி ஜாதகத்தில் நல்லாயிருக்கும். ஸோ லக்னாதிபதி சூரியன் மிக சிறப்பான லக்னத்தில் சூரியன் இருக்கிறது அந்த ஜாதகரை மென்மேலும் உயர்த்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்ள செய்யும். சிந்தனை ஓட்டம் நல்லாயிருக்கும். அது 2வது சூரியன் இருக்கிறது அரசு வேலை, அரசு உத்தியோகம், குடும்பத்தில் அரசு சம்பந்தமான வருவாய் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கான லாபமும் அவங்களுக்கு கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலையும் கவர்மெண்ட் ஜாப் இவங்க ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2வது சூரியன் இருக்கார். இந்த 2வது சூரியன் சனி பார்வை ஓகே தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஆனால் மெயினாக ராகுவோட கனெக்ட் இல்லாமல் இருந்தால் சூரியனோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாதகத்தில். ஸோ 2வது இருக்க சூரியன் தனம், வாக்கு, குடும்பம் அனைத்துலேயும் அரசு இல்லை பெரிய நிறுவனத்தின் மூலமாக அவங்க சம்பாரித்து நல்ல ஒரு ஆதாயம் பெற்று வாழ்க்கை நடத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது மிக கீர்த்தி ஸ்தானம், அது முன்னேற்ற ஸ்தானம் சொல்லுவாங்க, முயற்சி ஸ்தானம் சொல்கிறது. ஸோ அந்த ஸ்தானத்தில் சகோதர பவன் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது. தன்னோட சொந்தங்கள், சொந்தங்கள், பங்காளிகள்னு சொல்லக்கூடிய, இல்லைன்னா கூட பிறந்தவங்களும் சொல்லக்கூடிய, அவங்க மூலமாக அவங்களுக்கு அனுகூலம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தில் கம்யூனிகேஷன் நல்ல சிறப்பாக இருக்கும். இவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும்போது அது இவங்களுக்கு அத்தாரிட்டேட்டிவாக தெரியும். ஸோ நல்ல ஒரு முயற்சி இருக்கும். இவங்களை 3ல் சூரியன் இருக்கிற
இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு வழி நடத்துவாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணி மேலே சப்போர்ட்டிவாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியமும் வல்லமையும் 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் கொடுக்கும். அவங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும், நன்மையும் செய்யும், சிறு சிறு பயணமும் இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து வீடு, வாகனம், சொத்து, நிலபலங்கள் அத்தனையும் சூரியனுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டு. சூரியனும் செய்யக்கூடிய கிரகம். சூரியன் வந்து உத்தியோகத்து மூலமாக, அதாவது எப்படின்னா 4ல் சூரியன் இருந்ததுன்னா அப்பா வழியில் அப்பா சொத்து சம்பாரித்து நிலபலங்கள் வச்சு சம்பாரித்து கொடுப்பாரு. அப்படி ஒருவேளை அப்பாவால் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரே தன் வாழ்க்கையில் சிம்ம லக்னாதிபதியாக இருக்கிறதால அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் தானே வேலைக்கு போய் உத்தியோகத்தில் போய் நல்லா சம்பாரித்து வீடு, நிலம், சொத்து பத்தெல்லாம் வாங்குவார், அம்மாவை பார்த்துப்பார். இந்த மாதிரி நல்ல செலவுகள் அவளுக்கு விஷயங்களை அவர் கையாளுவார். அது 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து ஜாதகத்தில் என்ன செய்வாருன்னா குழந்தை பாக்கியத்துக்கான கடவுள் அவர். 5வது புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க, 2வது பூர்வ புண்ணியஸ்தானம், 2வது புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க. இவங்களோட புத்தி எப்போதுமே கூர்மையாக செயல்படும். முதல்ல ரொம்ப கூர்மையாக இருப்பாங்க. ஆனால் அந்த எந்த விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்களோ, நம்மளை யார் போட்டுறாங்களோ, நம்மளை யார் சந்தோஷமாக பாராட்டுறாங்களோ அவங்க கூட அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்னென்னா பின்னாடி வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவாக தொடங்கி போக போக என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெப்பான இருப்பாங்க. ஆனால் எண்டிங், அதாவது கன்க்ளூஷனில் போகும்போது இவங்களால அந்த விஷயத்தை சரிவர செய்ய முடியாத கொஞ்சம் குழப்பமாக அவஸ்தையாக இருப்பாங்க. இது எப்படி முடிக்கிறது இந்த விஷயத்தில், நம்ம எப்படி இல்லை பாயிண்ட்ஸில் டைவர்ட் ஆகி போவாங்க. அதாவது அவங்க எடுத்த குறிக்கோள் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் பேசுகிறது, ஆனால் அந்த பாயிண்ட்லேருந்து டைவர்ட் ஆகி வேற ஒரு கான்வர்சேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி போகாமல் இருக்கணும். ஏன்னா இவங்க 5ஆம் இடத்து சூரியன் புத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது மிக நன்மையானது தான், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் சூப்பராக கொடுக்கும். அது இல்லாமல் சிம்ம லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடம் குருவோட வீடாக வரதால் நிச்சயமாக அவங்க அப்பாவும் நல்லா இருப்பாங்க, தானும் நல்லா இருப்பாங்க, அவங்க வம்சமும் நல்லாயிருக்கும், முன்னேற்றமும் இருக்கும். மிக ஒரு சிறப்பான யோகம், உன்னத யோகம். பித்ருக்களோட அனுகிரகமும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அது குருவோட வீடாக இருக்குது. இயற்கையிலே ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் தனுசு ராசி தான் முதல் சுப வீடு. அந்த முதல் சுப வீடே உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் அங்கே இருப்பது மிக சிறப்பான யோகம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன், அது மகர ராசியாக வருது. லக்னத்துக்கு 6ஆம் இடம் சூரியன் வந்து மகர ராசி. ஸோ மகர ராசி சூரியன் 3, 6, 10, 11 உபஜேசம் சூரியன் இருக்குது மிக சிறப்பான யோகம் தான். இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் முன்னிறுத்தி இவங்க கமெண்டாக அத்தாரிட்டியாக பேசும்போது போராடி முன்னேற வேண்டிய கட்டாயம் இருக்கும். 2வது வந்து இவங்க சர்வீஸ் ஜாபில் போகலாம். இவங்க அரசு வேலையோ இல்லை தனியார் வேலையிலையோ கூட இவங்க சர்வீஸ் பெய்டு சேலரி வாங்குறது ஸ்டாஃபாக இவங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அங்கே போய் இவங்க மேனேஜர்ஸாக இருப்பாங்க, இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸாக இருப்பாங்க, இவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருந்து அவங்களும் வேலை செய்வாங்க. 6ஆம் இடம் வந்து கடன் தொல்லை, வழக்கு, நோய் நொடி அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னால் அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது பிறரை வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமை, ஆற்றல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனையில் அனுபவித்து அந்த இதுலேருந்து இந்த பிரச்சனை வருதா, சரி இனிமேல் நம்ம வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப திறமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை முடிவு பண்ணிவிட்டு அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு வந்துடுவாங்க. ஸோ முன்னாடி ஒரு 40% அவங்களுக்கு சிரமம் இருக்கும், பின்னாடி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் 6ஆம் இடத்துல இருக்க சூரியன். அடுத்து 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னாதிபதியை பார்ப்பார். லக்னாதிபதி லக்னத்தையே பார்க்குறது மிக சிறப்பான யோகம், உன்னதமான யோகம். அது ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். ஜாதகர் மேலோங்கி செலுத்தும். மற்றவங்களுக்கு அதிகமாக ஓடி உழைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மற்றவங்களால் எந்த ஆதாயமும் பெறாது. ஸோ அதனால் டூ மச் இன்வால்மெண்ட் ஆகி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதை விட எந்த அளவுக்கு உதவி பண்ணுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணி சப்போர்ட்டிவாக இருங்க. உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, மேரேஜ் லைஃப்லையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்லையும் சரி, டூ மச்சாக நீங்கள் அதிகமாக போய் அடுத்தவங்க உதவி பண்ண போய் உங்களுக்கு அவங்கள்ட்ட தான் அந்த அதிகமான உதவி கிடைக்கலன்னு உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நியூட்ரலாக இருங்க. ஓகேங்களா. லக்னத்தை சூரியன் பார்க்கறது மிக சிறப்பான யோகம். நீங்களும் நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு இதில் வரலாம். பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 5-6 பேச்சை வச்சு ஒர்க் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே கொண்டு வரக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் நன்மை செய்வார். மனைவியால் ஆதாயம் உண்டு. ஒருவேளை பெண் ஜாதகமாக இருந்தால் ஹஸ்பண்டால் அவங்க ஆதாயம் உண்டு. எப்படிப்பட்ட ஆதாயம் அப்படின்னா அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாத்தியத்தையும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மேன்மையும் உண்டு. லக்னத்து இப்போ ஆண் ஜாதகத்தில் லக்னத்து 7 சூரியன் இருந்தாருன்னா மனைவியால் ஆதாயம் உண்டு. அதேமாதிரி பெண் ஜாதகத்தில் லக்னத்து 7 சூரியன் இருந்தாருன்னா கணவனால் ஆதாயம் உண்டு. 2 பேருமே வந்து உத்தியோகத்துக்கு போய் பொழைச்சி நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய சுயமாக மேலே வரக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 8ஆம் இடத்து சூரியன். ஐயோ ஜாதகத்தில் 8ல் சூரியன் போய்ட்டார், என்ன பண்ணுறது, ஆயில் சாணம் வச்சு பயப்படாதீங்க. ஜாதகத்தில் 8ஆம் இடத்து சூரியன் இருந்தாலும் ஆயில் தீர்க்கங்க. 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ஆயில் தீர்க்கங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஆயில் தீர்க்கங்க.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. 2 ஒளி கிரகங்க. அதனால் எந்த வகை பிரச்சனையும் தராது. ஆனால் என்னன்னா உங்கள் தாய் தந்தையரை கொஞ்சம் பிரிந்து நீங்கள் சின்ன வயசாக இருந்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் படிப்பீங்க. பெரிய வயசாக இருந்தீங்கன்னா வேலைக்காக வேறு இடத்துல போய் வேலை செய்வீங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஹாஸ்டலில் சேர்ந்து காலேஜ் படிப்பீங்க. ஸோ இப்படி உங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம் ஏற்பட்டு சூழ்நிலை இருக்கும் தாய் தந்தை பெற்ற மாதிரி. 8ல் இருக்க சூரியன் வந்து ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடம் வந்து எதா வருதுன்னா மீனமாக வரதால பயப்பட அவசியம் இல்லை. ஆனால் என்ன நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வயது கூட கூட அப்பாவோட உடல்நிலை நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு முந்தியில் பலன் ஜாஸ்தி, பிந்தியில் சூரியனுக்கு பலம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வயது கூட கூட அப்பாவோட கவனத்தை நீங்கள் பார்த்துக்க அப்பாவோட உடல் உபாதைகள் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் கவனத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதுவும் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நமக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்கு டக்குன்னு யோசிச்சு டக்கு டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. 8ல் சூரியன் இருந்தாருன்னா கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல சூரியன் வந்து சூரியன் 8ல் இருக்கிறது ஆயுள் தீர்க்கம், சடன் இன்கம், சடன் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா விஷன் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு காலத்தை வெற்றி அடையும் போது ப்ரொஃபஷனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் உங்களை வருத்திப்பீங்க. லக்னத்துக்கு 8ல் இருக்கிறதால உங்களை வருத்தி வேலை செய்வீங்க. அப்போ நீங்களும் உங்கள் உடல் உபாதை ஏற்படுத்திப்பீங்க. ஸோ அதனால் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து ஜாதகத்தில் கொஞ்சம் கவனத்தோடு வந்து செயல்பட்டாங்கன்னா அந்த சூரியன் மேன்மை கொடுக்கும். அந்த சூரியனோட பார்வை 2ஆம் இடத்துல விழுறதால, குடும்பஸ்தானத்தில் விழுறதால இவங்களுக்கு வருமானம், அரசு வருமானம் நிச்சயம் உண்டு. அரசு சார்ந்த வருமானமோ இல்லை பெரிய நிறுவனத்தின் மூலமாகவோ இவங்களுக்கு வருமானம் உண்டு. வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கு அனுகூலமும் உண்டு. சூரியன் உத்தியோகக்காரங்கிறதால மறைவு ஸ்தானமாக 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாடு போய் இவங்க வாசம் செய்யலாம், வெளிநாட்டிலே வேலை செஞ்சு பிழைக்கலாம். எல்லாமே இவங்களுக்கு அந்த அனுகூலம் உண்டு. இதெல்லாம் சூரியனோட சொல்லும்போது ராகுவோட கனெக்ட் ஆகாமல் இருந்தால், நான் சொல்கிற எல்லா பலன்களும் சூரியனுக்கு ராகு முதல் எதிரி, ஆகவே ஆகாது. ராகு கனெக்ட் ஆகக்கூடாது. அடுத்த எதிரி சனியோட கனெக்ஷன் கம்மியாக இருக்கணும். ஆனால் சூரியனுக்கு நேருதலில் சனி இருந்தாலும் அந்த குரு சனியை பார்த்தால் சூரியன் நேருதலில் சனி இருந்தாலும் சிறப்பான. ஏன்னா வந்து குரு ஜாதக சனியை பார்த்துட்டாருன்னா அந்த சனி வந்து நன்மையான பலன் செய்ய ஆரம்பிச்சிருவார், நன்மையான அனுகூலம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சூரியனுக்கு குருவும் நண்பனுங்கிறதால அந்த சனி யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால் ஜாதகத்தில் சூரியன் நேருதலில் சனி இருக்கிறது குருவோட பார்வையில் இருக்கிறது நல்லது. ஆனால் குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அனுகூலம் கெடுபலன் ஏற்படும். ஆனால் மற்றபடி ஜாதகத்தில் சனி வேறு எந்த 10வது பார்வையாக பார்க்கும்போது சூரியன் நன்மை தான் நடக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது காரக கிரகம், அதாவது தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறது. அப்பாவுக்கு ஒரு யோகம் கிடையாது. அது அப்பாவை சிறு வயதில் பாதிப்பு கண்டங்களை ஏற்படுத்தும். எனினும் ஜாதகர் வந்து அந்தந்த அப்பாவோட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதன் கொண்டு தான் அந்த பலனை எடுத்து நம்ம தீர்க்கமாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு பொதுவான கருத்து. ஆனால் வந்து 9ஆம் இடத்துல இருக்க சூரியன் அரசு வேலை, அரசு சம்மந்தமான அதிகார போஸ்ட்டில் உட்காரத்துக்கு ஜாதகத்தில் அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு உச்சமடைகிறதால மிக சிறப்பான யோகம், உன்னத யோகம். அந்த உச்சத்தை அவங்க அடைவாங்க லைஃப்பில். அதை குரு பார்த்தாலும் இன்னும் மேன்மையான இடத்துல அடைவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருப்பாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு அறிவுரையை சொல்கிற இடத்துல கவர்னிங் கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலையும் இருக்குது, அதாவது பெரிய பெரிய நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலோ இல்லை அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ, அதாவது வந்து பாலிடிக்ஸ்லேயே இருந்து மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கவும் அவங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா அது வந்து எப்போனா குருவும் சனி சம்மந்தப்படும் போது அவங்க பொலிட்டிக்ஸில் ரொம்ப இன்வால்மெண்ட் இருப்பாங்க, வெற்றியும் கொள்வாங்க. அடுத்தது ஜாதகத்தில் அந்த சூரியன் உச்சமடைகிற சூரியன் வந்து இந்த ஜாதகர் வந்து அப்பாவுக்கு கவனம் செலுத்தணும். அப்பா வழி வர்க்கம் இவங்களுக்கு அதிக நட்பும் உறவும் பாசமும் அன்பும் இருக்கும், இவங்களை பாதுகாக்க நினைப்பாங்க. அடுத்தது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, 11க்கு முன்னாடி உங்களுக்கு நான் 10ஆம் இடம் விட்டுனா பார்த்தீங்களா? ஸோ 10ஆம் இடத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிக சிறப்பான யோகம், திக்பலம். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பது ரொம்ப சிறப்பான யோகம், திக்பலம் அடையுது அந்த சூரியன். அவங்க லீடர்ஷிப், தேர் பி லீடர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ், மேனேஜரல் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. சூரியனுக்கு எதுக்குங்க ஒர்க்கை பற்றி நிறையா நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனாலே சம்பளத்துக்காரங்கனுங்க. ஒரு மனுஷன் சம்பளம் வாங்குறான்னா சூரியன் நல்லா இருக்கணுங்க. ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்துக்கோ 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் சூரியனால் அனுகூலம் உண்டு. ஒருவேளை தந்தையால் அனுகூலம் இல்லைனாலும் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் தானே சுய முயற்சியால் மேலோங்கி வருவாங்க. அதனால் ஜாதகத்தில் சூரியன் வந்து உத்தியோகம், வேலை, ஓகேங்களா, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க. ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு சூரியனோட அனுகிரகம் நிச்சயம் தேவை.
ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஏன் வேலை செய்ய முடியும்? அப்போ அந்த ஓனர் வந்து நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க மேனேஜரோ இல்லை அந்த லீடர்ஷிப் உள்ள அந்த மேனேஜரோ இல்லை லீடர்ஷிப் உள்ள இல்லை முதலாளியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னா அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா அப்போ நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா சப்போர்ட்டிவாக வச்சுப்பார். அப்போ சூரியன் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கும் அந்த காரிய சித்தி இருக்கும், விஷனைஸ்டு இருக்கும், இந்த கம்பெனியை மேலோங்கி தரணும், முன்னிறுத்தி தரணும், அப்போ தான் நிறையா நம்மளும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதனால தான் சம்பளத்துக்காரகன் உத்தியோகக்காரகன் சூரியனாக சொல்லப்படுறதால அதுவும் 10ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து வேலைக்கும் போகலாம் அவங்க, இல்லை அவங்களே நிறுவனத்தை நடத்தி சக்ஸஸும் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது மிக மிக சிறப்பான யோகம். அதிக சூரியனோட பார்வை 4ஆம் இடத்துல விழுறதால நீங்கள் கல்வி மேன்மை பெறுவீங்க, வீடு வாகனம் சொத்து நல்லா உங்கள் சுய முயற்சியால் வாழ்க்கையில் மேன்மைப்பட்டு சம்பாரித்து மேலே வருவீங்க. அடுத்தது வந்து 11ஆம் இடத்துல சூரியன் வந்தார், லாபஸ்தானங்க, சொல்லவே வேணாங்க. நிறைந்த லாபம் கிடைக்கும், தனலாபம் நிறைய கிடைக்கும். இது எல்லாமே ராகு சம்மந்தப்படக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராகு சம்மந்தப்படக்கூடாது. சூரியன் தனித்திருந்தால் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் உண்டு, அந்த சம்பாத்தியம் மூலமாக நல்லா அனுகூலமாக வாழ்வீங்க, ஹாப்பியாக வாழ்வீங்க. உங்கள் ஆன்மா ரொம்ப சோல் ஹாப்பியாக இருக்கும் இந்த பிறவியில். ஆனால் இதெல்லாம் எப்படின்னா ஜாதகத்தில் சனி ராகு சம்மந்தப்படும் போது சில ஆன்மா சில அவஸ்தைகளுக்கு உள்ளாகும், அவங்களுக்கு இயக்கங்கள் ஒரு நிறைவேறாத இருக்கும். மற்றபடி ஜாதகத்தில் குருவோட பார்வை இருந்தாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. சுக்கரனோட பார்வை இருந்தாலும் அனுகிரகம் உண்டு, 75% அனுகிரகம் உண்டு. ஆனால் மேரேஜ் லைஃப்பில் கொஞ்சம் உங்களுக்கு கொலாப்ஸ் இருக்கும், கொஞ்சம் தோய்வு இருக்கும். மற்றபடி வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. புதனோட சம்மந்தப்படும் போது புத்தியாதி யோகம், சிறப்பான யோகம், மேன்மை பெற்று வெற்றி பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிறந்த ஆலோசிப்பீங்க. ஏன்னா புதன் எப்போதுமே சூரியன் பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். மொரல்லஸ் முன்ன பின்ன தான் எப்போயாவது சூரியனுக்கு முன்னாடி போவார். மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியனோட தான் மேக்ஸிமம் புதன் இருப்பார். ஸோ அதனால் நிறைய பேர் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சூரியன் புதன் சேர்ந்திருக்க நிறையா வாய்ப்பு உண்டு. சில பேர் ஜாதகத்தில் சுக்கரனும் சேர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கரன் சொல்லிட்டு முன்னும் பின்னும் இருப்பார். ஆனால் பட் புதன் வந்து எப்போதுமே 70-80% பார்த்திங்கன்னா அவர் சூரியனோட கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட புதன் இருக்கிறது எப்போது கூட இருக்கிறதால மிக மிக சிறப்பான யோகம். அந்த ஜாதகர் மிகுந்த புத்திசாலியாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி கையாளணும், எப்படி செயல்படணும் அனுகூலம் பண்ணி சம்பாதிப்பார். நிறைய லாபமும் பெறுவார். அது 11 இருப்பது சொல்லவே வேணால் மிக உன்னதமான லாபம். பிற்காலத்தில் அவங்க மருமகனோ இல்லை மருமகளாலேயும் அவங்க லாபம் உண்டு. பிள்ளைங்கள் திருமணம் பண்ணி கொடுக்கறது லாபம் உண்டு. இதெல்லாம் சூரியன் ஜாதகத்தில் ராகுவோட கனெக்ட் ஆகாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பான யோகம்னு சொல்லப்படுது. சனியோட கனெக்ட் ஆகியிருந்தால் ஓரளவுக்கு சிறப்பான யோகம். ஆனால் அந்த சனியை குரு பார்த்து அந்த சனி சூரியனை பார்த்தான்னா சிறப்பான யோகங்க. அது நன்மை தான் செய்வார். அடுத்தது லக்னத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா இந்த பிறவி மோட்ச பிறவிம்பாங்க. ஏன்னா ஆத்மாக்காரங்கன்னு 12ல் மறைஞ்சிட்டான் அப்படின்னு. அதனால் இந்த பிரிவில் உங்கள் ஆன்மா எந்த ஒரு விஷயத்தையும் அடையன்னு நினச்சாலோ செய்யன்னு நினச்சாலோ நல்லது கெட்டது இரண்டையும் அனுபவிக்கும் அவஸ்தை இருக்கும். ஆனால் நீங்கள் 12ஆம் இடத்துல இருக்கிறது சூரியன் வந்து வெளிநாட்டில் போய் கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணி நீங்களே பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கை மென்மையாக இருக்கும். அயன சயன போகஸ்தானம். சில சமயம் உங்களுக்கு சோம்பேறியாக இருக்கிற மாதிரி தோணும், ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியலன்னு தோணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், லக்னத்துக்கு 12ல் இருக்கிறவங்க சூரியன் வந்து நீங்கள் குரு சுக்கரன் பார்வை சம்மந்தப்பட்டதுன்னா உங்களால் வந்து மேன்மையான இடத்துக்கு வர முடியும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நீங்கள் வந்து பிறருக்காக ஓடி உழைச்சி சப்போர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை முன்னேற்றிக்க முடியும். மற்றவங்களுக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணி நீங்கள் முன்னேற்றிக்க முடியும். மற்றவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நீங்கள் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்றவங்களால் நிறைய அனுகூலம் உண்டு, நன்மையும் உண்டு. சனி ராகு சம்மந்தப்படும் போது சனி சுப நிலையில், குரு பார்த்தா சுபத்துவம், சுக்கரன் பார்த்தா சுபத்துவம். சனி சுபத்துவமாக அந்த சூரியன் சம்மந்தப்படும் போது அது யோகத்தை தான் செய்யும். ஆனால் ராகு மெயினாக சூரியனும் ராகும் கனெக்ட் ஆகும்போது ராகுவோட சம்மந்த பார்க்கும்போது அந்த ஜாதகர் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவார். வாழ்க்கையில் மேன்மை பெறும்போது உத்தியோகம் இருக்காது, ரொம்ப சிரமப்படுவாங்க. வாழ்க்கையில் பல நஷ்டங்களையும் அடைவாங்க, இழப்புகளையும் பெறுவாங்க. ஸோ 12ஆம் இடத்துல பொதுவாக ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறது கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தோய்வாக அடைவீங்க. அதனால் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது லைஃப்பில் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் நடக்கணும், வெற்றி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை உங்களை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நிச்சயமாக அந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் மேன்மையை கொடுக்கும், வெற்றியும் கொடுக்கும். கொஞ்சம் செலவு பண்ணால் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் அளவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்து குழப்பத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு 100 ரூபா வருமானம் வருதுன்னா நீங்கள் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுங்கள். அதில் ரிட்டர்ன் நம்ம போட்ட 50 ரூபாய்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள். லக்னத்துக்கு 12ல் சூரியன் இருக்கிறவங்களும் 8ல் சூரியன் இருக்கிறவங்களும் இந்த கணக்கில் எடுத்துக்கணும்.
8 மணில் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் ஏதாவது செலவு பண்ண நினச்சிங்கன்னா அளவுக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நூறுரூபா வருது அப்படின்னா 50 ரூபாய்க்கு செலவு பண்ணுங்க, மீதி 50 ரூபா சேவிங்ஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் போட்ட 50 ரூபாய்க்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக செலவு பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். ஸோ இது ஜாதகத்தில் பொதுவாக இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னாதிபதி, சிம்ம லக்னம் எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துல உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் எனக்கு வீடியோஸ் ரொம்ப எனக்கு ஆர்வம், இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் என்னோடய முயற்சியும் எனக்கு ஹாப்பினஸ் வரும் செய்யும்போது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பெரியவங்களோட ஆசீர்வாத பிளெஸிங்ஸ்னால எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.